திராவிட முன்னேற்ற கழக ஊழல் அமைச்சர்கள் மீது அமலாக்கப் பிரிவு நடவடிக்கை எடுத்த போது ஒன்றிய அரசை எச்சரித்தேன். நீதிமன்றம் எதுவும் செய்ய முடியாதபடி அமைச்சர்களை பாதுகாத்தேன். ஊழல் என்பது எங்கள் இரத்தத்தோடு ஊறி போய்விட்டது. அதை திடீரென்று நிறுத்தச் சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேனடையை கையில் எடுத்தவன் புறங்கைகளை நக்கத்தான் செய்வான் என்பது எங்களது இனமான தலைவர் கலைஞர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரம். பாலியல் போதை குற்றங்களில் சிக்கிய கட்சிக்காரர்களை காப்பாற்றினேன். பெரும் ஊழல் பெருச்சாலி செந்தில் பாலாஜியை எங்கள் இயக்கத்தோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டேன். காரணம் என்ன? அவர் சுருட்டிய பிஸ்கட் பாக்கெட்டுகளை எங்களுக்கு கொடுத்தது போக மிச்சத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார். அந்த தியாக உணர்வு என்னை அவர் பால் ஈர்த்து விட்டது. ஒரு கவுன்சிலர் பதவியை கூட உருப்படியாக செய்ய தெரியாத என் மகனை துணை முதலமைச்சராக்கினேன். இது குடும்பத்திற்காக ஒரு குடும்ப தலைவன் செய்யும் தியாகம். இவ்வளவு தியாகங்களை செய்த எனக்கு ஏன் நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றுதான் தெரியவில்லை. அதெல்லாம் சரிப்பா. மக்களாகி எங்களுக்கு என்ன பண்ணின? உடனே மாசம் 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவே. அது என்ன உங்க அப்பன் வீட்டு சொத்தை எடுத்தா கொடுத்த? எங்க பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுத்த? ஐயோ மாட்டிக்கிட்டோம்.